ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோடி ஆர்கானிக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கம்பு தோசை மாவு. இப்போ நம்ம கம்பு தோசை ஊற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம், உளுந்து, அரிசி இதெல்லாம் ஊற வச்சு நம்ம வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வந்து டைம் வந்து நமக்கு நிறையா இதாகும். இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க, அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த கம்பு தோசை செய்கிறது வந்து ஒரு பெரிய இதாகிடும். எப்போவுமே இட்லி தோசை, சப்பாத்தி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த வெயிலுக்கு கம்பு தோசை, அதுக்கப்புறம் ராகி தோசை, அப்புறம் சோள தோசை இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அதுக்காக இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு தோசை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த கம்பு தோசை ப்ரீமிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது நம்மளுடைய கோடி ஆர்கானிக் ப்ராடக்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோள தோசை ப்ரீமிக்ஸு. இந்த சோள தோசை ப்ரீமிக்ஸும் அப்படிதான். இதில் வந்து நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம். சோளம், அரிசி, அதுக்கப்புறம் வெந்தயம், உளுந்து இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இமீடியட்டாக நமக்கு சோள தோசை செய்யணுன்னா, இப்போ எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதை எடுத்து போட்டு தண்ணியில் கலந்து நம்ம ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு, சப்போஸ் புளிக்கல அப்படின்னு நினச்சோன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் எதுவும் போடுறதில்ல நம்ம. அதனால் வந்து புளிக்காது. ஸோ கொஞ்சம் தயிர் வந்து நம்ம போட்டுட்டு ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் முன்னாடியே கலந்து வச்சுட்டோன்னா, உடனே சோள தோசை, ராகி தோசை, கம்பு தோசை இந்த மாதிரிலாம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி இந்த தோசை வெரைட்டிஸ்லாம் நம்மளோட ப்ராடக்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க நம்மளோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.